ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 12 ஓவி 79. இப்படியாக அந்த மொத்த குழுவின் முன்னால் குறிப்பாக நானா இருந்தார். பாபா பாயிடம் என்ன கூறினாரோ அவருடைய விவேகத்தை சரியான நேரத்திலே பாருங்கள். விளக்கம். மறுநாள் திரும்பி வராததற்கு நானா நிமோன்கரின் மனைவி மனதிலே வேறு ஒரு காரணம் இருந்தது. அமாவாசை தினத்தன்று எங்கும் செல்லக்கூடாது, எங்கிருந்தும் வரக்கூடாது என்ற சமிக்கை அவளுடைய மனதிலே இருந்தது. அந்த பெண் ஆழ்ந்த சிந்தனையிலே ஆழ்ந்தாள். பேலாப்பூர் போகும் வரை அவளுக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டுமல்லாமல் கணவனின் கட்டளையை மீற அவள் விரும்பவில்லை. பேலாப்பூருக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தாள். பாபா லெண்டிக்கு புறப்பட்ட போது அவரை வணங்கினார். ஷீரடியிலே ஒரு நாள் கிராமத்தை விட்டு வெளியே செல்லும் போது சுமூகமான பயணத்திற்காக தெய்வத்தின் மின் சாமி கும்பிடுவது வழக்கம். சாய் பகவான் ஷீரடியிலே இருந்தார். எனவே எவ்வளவு அவசரமாக செல்ல நேர்ந்தாலும் பாபாவின் பாதத்திற்கு தலை வணங்கி அனுமதி பெறாமல் யாரும் எங்கும் செல்லவில்லை. இந்த வரிசையிலே சாத்தேயினுடைய அரண்மனைக்கு முன்னால் பாபா ஒரு கணம் நின்றார். நானாவின் மனைவி அவரது பாதங்களை வணங்கினார். நானா சாஹேப் நிமோன்கர் மற்றும் அனைத்து சபையினர் அங்கு வந்து பாபாவை பார்த்து அவரை வாழ்த்தினர். அந்த நேரத்திலே பாபா முழு கூட்டத்தின் முன், குறிப்பாக நானாவின் முன்னிலையிலே என்ன சொன்னாலும் அந்த சந்தர்ப்பத்திலே பாபாவினுடைய பேச்சு திறமை வெளிப்படும். அவர் நானாவின் மனைவியிடம், சீக்கிரம் போ, மிக நல்ல உள்ளத்துடன் போ, சரி, பேலாப்பூரில் 4 நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு எல்லோரிடமும் விடை பெற்று ஷீரடிக்கு திரும்பு. பாபாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் நானா சாஹேபின் மனைவி நிம்மதி அடைந்தார். நிமோன்கரும் மதிப்பெண்கள் பெற்று இருவரும் திருப்தி அடைந்தனர். நெல்லிக்கனியை உள்ளங்கையிலே எப்படி எளிதாக பார்க்க முடியுமோ அதே போல ஞானிகளுக்கு கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் பற்றிய அறிவு இருக்கும். குறிப்பு. சுருக்கமாக நாம் நோக்க வேண்டும். நாம் முடிவை உணரக்கூடாது. நமது சொந்த நலன்களை அறிந்த துறவி, எதுவும் தெரியாதவர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்